ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைத்தான் தமிழ் டியூட்டோரியல் பார்ட் 32. நான் சீனு. ஏற்கனவே நம்ம பேராமீட்டர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ அந்த டூப்ளஸ் அப்படின்றதில் பேராமீட்டர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். நான் முதல்ல ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கிறேன், எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு. அதில் ஒரு 3 வேரியபிள்ஸை கொடுக்குறேன், ஏபிசி அப்படின்ட்டு. உங்கள் கோலன் போட மறந்துடாதீங்க. இப்போ வந்து ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ண சொல்கிறேன். அதாவது ஏ ப்ளஸ் பி ஸ்டார் சி, நம்ம எந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து மல்டிப்ளை பண்ணி போடுற மாதிரி போடுறேன். இப்போது நான் சீனு அப்படின்னு ஒரு நேம் கிரியேட் பண்ணுறேன். அது ஒரு சின்ன வேரியபிள். அதுக்குள்ளார நம்மளுக்கு தேவையான அந்த நம்பர்ஸ், அதாவது எதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு ஏபிக்கு வேல்யூ கொடுக்குறேன். 2, 5, 10 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது நான் க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷனை கால் பண்ணி இந்த வேல்யூ எப்படி இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். உள்ளார நான் ஸ்டார் யூஸ் பண்ணி சீனு அப்படின்னு போடுறேன். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நான் வந்து சீனு எக்ஸாம்பிளில் நம்பர் கொடுத்துருக்கேன், ஏபிசி நான் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் சீனுக்கு தான் ஏபிசி வேல்யூ கொடுத்துருக்கீங்க. எப்படி இங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுதான் அந்த பேராமீட்டர்ஸை டபுள்எஸ்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. நம்ம ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ கொடுத்துட்டு அதை வந்து நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார யூஸ் பண்ணோன்னா அது வந்து வேலை செய்யும். நான் இன்னும் காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு 5, 7 ப்ளஸ் பண்ணி அப்புறம் 10 மல்டிப்ளை பண்ணிடுச்சு. அந்த மாதிரி தான் இது சியோட வேல்யூவால் மல்டிப்ளை பண்ண மாதிரி வந்திருக்கு. நீங்கள் வந்து இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டார் வந்து உங்களுக்கே தெரியும் மல்டிபிள் வேல்யூஸ் ஹேண்டில் பண்ணுன்றது. அதனால தான் இங்கே மல்டிபிள் வேல்யூஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கு. இப்போ இதில் இன்னொரு மெத்தட் பார்ப்போம். இன்னொரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். அதில் எக்ஸாம்பிள் 2 அப்படின்னு அதுக்கு நேம் வைக்கிறேன். இதில் பாருங்கள் எப்படி டிக்ஷனரி வேல்யூஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு காட்டுறேன். அதுக்கு நேம் வந்து திஸ் அப்படின்னு வைக்கிறேன், சும்மா ஒரு நேமுக்காக. இப்போ வந்து அது வந்து வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். அது திஸ் இஸ் அப்படின்றத பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இப்போ வந்து நான் மறுபடியும் என் நேம்லேயே ஒரு டிக்ஷனரி வேல்யூஸை க்ரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும் டிக்ஷனரி வேல்யூஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. மாம் அப்படின்னு போட்டு மை மதர் அப்படின்னு எழுதுகிறேன், இல்லை நேம் போடுறேன். எங்கள் அம்மா பேர் லக்ஷ்மி அப்படின்னு போடுறேன். நம்ம நேம் போடுறத விட கொஞ்சம் வேல்யூஸ் ஆட் பண்ணலாம். வயசு போடுறேன், ஒரு 35 இருக்குன்னு நினைக்கிறேன். 35, 4. அப்புறம் டேடு அப்பா பேர், அப்பாவுக்கு வேல்யூ போடுறேன், ஒரு 38 இருக்கும். வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த சீனு அப்படின்றதுல இந்த வேல்யூஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் அந்த ஃபங்க்ஷன் சாரி இங்கே சீனும் சீக்வல்ட்டு போடல, அதனால தான் மறுபடியும் நான் போடுறேன் பாருங்கள். சீக்வல் இப்போ தான் வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும். வேல்யூ வந்து ஆட் பண்ணுறேன், ஒரு 30 ஏற்கனவே கொடுத்தது. பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருங்க. அதாவது இதிலேருந்து இங்கே வரையும் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இங்கே ஈக்குவல் போட்டேன், பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிச்சு. இப்போ வந்து நான் அந்த எக்ஸாம்பிள் 2 கால் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் 2 நான் கால் பண்ணி அந்த வேல்யூ கொடுக்குறேன். டபுள் ஸ்டார்னா தெரியும் டிக்ஷனரி அப்படின்ட்டு கொஞ்சம் ஒன்று கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அதுவே பிரித்து காட்டிடுச்சு. ஓகேங்களா? அது டேட் தனியாக, டேட் 38 ஃபஸ்ட்டும் மாம் செகண்ட் வந்திருக்கு. ஏன்னா டிக்ஷனரி நான் உங்களுக்கு தெரியும் ஆர்டர் பண்ணோம் அப்படின்ட்டு.
இந்த மாதிரி நீங்கள்லாம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.